சிம்பிளா ஒரு தூர் டால் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு துவரம்பருப்பு ஒரு உலக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா களைஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு 2 தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் நான் உரிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை இருக்கு. எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஈஸி வே தான் நான் இப்போ காமிக்கிறேன். அடுப்பில் ஒரு சின்ன குக்கரை வச்சு அதில் 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். கீ காஞ்சோடனே இந்த ஏலக்காய், பூண்டு, தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ களைஞ்சி வச்சுருக்க இந்த துவரம்பருப்பை போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சுருந்த கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்க, சூப்பராக வெந்து டால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். புளிப்பு சுவைக்கு ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். இது நீங்கள் சாப்பிடும்போது கூட தேவைப்பட்டால் லெமன் புழிஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் கீ விடுறேன். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போடுறோம். இதில் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது மேலே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அருமையான டால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா கையில் இப்படி கசக்கிக்கிறங்க. கசக்கி இதில் தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா வாசனையாக சூப்பரான ஒரு டால் ரெடி ஆயிடுச்சு. சூடாக நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சூடான டால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா சூடான நல்ல சாதத்தில் ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம். இதில் லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். சுவையான டால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.